ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற பெண்களை, அங்கு இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கிய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த ஐக்கிய தேச இந்த ரஞ்சித் மதுப பண்டார் அவர்களுடைய கட்சியா? அது மாத்திரமல்ல என்ற ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். பதுளை எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு இராணுவத்தினர் பின்னால் வந்து அந்த தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் சோக்கில் கோடு போட்டு சென்றார்கள். அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேச கட்சியின் அன்றைய காடையர்களாகும். 1978 ஆண்டு 79 ஆண்டு ரத்னபுர, பலங்குட, பெல்மதுல, பண்டாரவளை, அப்புத்தலை போன்ற பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தோட்ட தொழிலாளர்களை, அவர்களை ஆடு மாடுகளை மாத்திரமல்ல அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அது மாத்திரமல்ல பிறகு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979 ஆண்டு நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜெயார் என்கின்ற நபராகும். எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவி நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மத்திய என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே, இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பவர்கள், இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள், இந்த சஜித் தனது அப்பனார் எடுத்துக்கொண்டால் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காமிநாயக்கள், இந்த ஜெயார்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற, அதன் மூலமாக நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை அதனை சீன ரீதியாக மத ரீதியாக ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக அந்த மக்களை நாசம் செய்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகளை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியாகும்.